உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ராணிப்பேட்டையில் முதல்வரை வரவேற்பதற்காக நிகழ்த்தப்பட்ட கலை நிகழ்ச்சி திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. ராணிப்பேட்டையில் புதிய தொழிற்சாலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சியில் சிறுமி ஒருவர் முதல்வர் ஸ்டாலினிடம் உரையாடியபடியே நிகழ்ச்சி நடத்தினார். பின்னர் உதயநிதி ஸ்டாலினின் உருவப்படம் பொறித்த பேனரும் அடையாளப்படுத்தப்பட்டது. இது திமுகவினரை உற்சாகப்படுத்தியது. சொல்லுமா. இப்ப நான் ஸ்கூல் படிக்கிறேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு என் ஃபர்ஸ்ட் ஓட்டு உங்களுக்கு போடவா? பெரியாரின் கொள்கைகளை அண்ணா கற்று வந்தார். அண்ணாவினுடைய கொள்கைகளை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கற்று வந்தார். கலைஞர் அவர்களுடைய கொள்கைகளை நான் கற்று வந்தேன். என்னுடைய கொள்கைகளையும் இவங்க எல்லாருடைய கொள்கைகளையும் இனி இவர் வழிநடத்தி செல்வார். கோவையைச் சேர்ந்த சிம்மக்குரல் கலைக்குழு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பயிற்சி பெற்ற ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்களின் அரங்கேற்ற விழா விளாங்குறிச்சி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது. கலைக்குழுவினரின் பம்பை இசைக்கு ஏற்றபடி கிராமிய பக்தி பாடல்களை பாட அதற்கு ஏற்றாற்போல் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் இளம்பெண்கள் வண்ண உடைகளுடன் காலில் சலங்கை கட்டி நடனமாடினர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.